நம்ம இந்த மாதிரி பெரிய கத்தியில் தான் எடுத்து பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கையெல்லாம் வந்து நல்லா குத்திக்கும். இதில் வந்து சூப்பு பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லா செடிக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி கலவைக்கீரை குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் கார்டனில் வந்து அழகாக வந்து ரோஜா பூ பூத்துருக்கு. இதையும் வந்து பறிச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காக்கட்டான் பூ நல்லா சூப்பராக பூத்துருக்கு. இந்த பூ வந்து ரொம்ப நேரத்துக்கு வாடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது பச்சை மிளகாய் செடி. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து காய் விட்டுருக்கு. அதில் லைட்டாக இந்த வெள்ளை பூச்சும் வர ஆரம்பிச்சிருக்கு. மல்லிப்பூ வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பறிச்சிட்டோம். நல்லா வந்து சீசன் டைம் இது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் நல்லா துளுத்து அப்படியே பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் பூ வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது நம்ம விநாயகர் பெருமானுக்கெலாம் வைக்கலாம். அப்புறம் நித்திய கல்யாணி செடியும் இருக்குது. இங்கேயும் வந்து பசலைக்கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து போன வாரம் வந்து பறிச்சது தான். அதுக்குள்ளே வந்து நமக்கு நல்லா துளுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலவைக்கீரை குழம்பு தான் பண்ண போகிறோம். தூதுவளை பறிச்சாச்சு. இப்போ மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை வந்து இந்த விதை இருக்குது பாருங்கள், அதுவே விழுந்து தானாக முளைக்கும். அதுவும் இந்த பனிக்காலம் முடிஞ்சு இந்த வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம தோட்டத்தில் மணத்தக்காளி கீரையும் தூதுவளை அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாருங்க. இதுதான் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை. இதுவும் வந்து நம்ம கீரையோடு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பழம். இந்த பழம் வந்து தானாக இந்த நல்லா கருப்பான பிறகு விழுந்துடும். அது வந்து திருப்பி வந்து முளைக்கும். இங்கே பாருங்கள், கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை ஃப்ரெண்ட்ஸ். இது 5 மணி பூ. அது கூடவே இங்கேயும் வந்து தூதுவளை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் மணத்தக்காளி. இப்போது இது எல்லாமே வந்து பசலைக்கீரை, சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ளது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நாங்கள் கீரை குழம்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரண்டை. நமக்கு துவையல் வேணுன்னா துவையல் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து பசலைக்கீரை தான். இது வந்து க்ரோ பேக் செடியில் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம பறிச்சிட்டோன்னா திருப்பி அடுத்த ஒரு 7 நாளுக்குள்ளேயே வந்து நல்லா வந்து இந்த இலை வந்து வைக்கும். இங்கே பாருங்கள், நித்திய மல்லி இங்கே போய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து முடக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ். முடக்கத்தான் கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மூட்டு வலிக்கெலாம் இந்த தோசையில் போட்டு இந்த கீரையை அரைச்சி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு கொடி வகை. இது வந்து காய். இதுதான் விதை ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம போட்டாவே வந்து சூப்பராக வந்து முடக்கத்தான் கீரை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சுண்டக்காய் செடி. இப்போ தான் வந்து பூ விட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இல்லை நிறைய காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டக்காய் செடியை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். குழம்புல காரக்குழம்பு வச்சு காயை வச்சு வந்து சுண்டக்காய் வத்தலாகவும் நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தொட்டிலையும் வந்து மணத்தக்காளி கீரை வந்திருக்கு. நல்ல இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பசலைக்கீரை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளைவிச்சா நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரையை நம்மளே ஆர்கானிக்காக வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து மாதுளை செடி தொட்டியிலே வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு சின்ன கார்டன் இருந்தாலும் நமக்கு வீட்டுக்கு தேவையான பூவு, அப்புறம் காய், கீரைங்க இது எல்லாமே நம்ம விளைவிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கருந்துளசி. இங்கே பாருங்கள், திருநீற்று பச்சிலை, சப்ஜா விதை. இதுலேருந்து தான் நமக்கு வந்து சப்ஜா விதை கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், கற்றாழை. இதெல்லாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழையில் வந்து இது ஆயிடுச்சு. குட்டியாக வந்து பப்பாளி செடி வந்திருக்கு. இதை எடுத்து வேற எங்கன்னா வைக்கணும். ஆடு மாடுலாம் வந்து சாப்பிட்டுடுது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் பப்பாளி மரம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக காய் கலர் வந்துருந்தது. ஸோ அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இது வந்து சூரியகாந்தி மாதிரி அழகாக இருக்கும். இதுவும் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமிக்கு தேவையான பூவு, அப்புறம் கீரை, ஒரு பப்பாளி பழம் வந்தது. இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.